மிதிலை. யுத்த களத்திலிருந்து தகவல் வந்ததா? ஆனந்தம் அளிக்கும் தகவல் வந்தது. குஷத்வஜன் வெற்றியை நோக்கி முன்னேறுகிறார். சுதன்வாவின் படை பின்வாங்குகிறது. விரைவாக சாங்கஸ்ய ராஜ்யம் நமது நாடாகும். இத்தகவலை தாம் முன்பே கூறியிருக்கலாமே. இது பற்றி இப்போதே சந்திரபாகாவிடம் கூற வேண்டும். விவரம் அறிந்தால் அவள் அமைதி கொள்வாள். அயோத்தி. மாதா, தமது கைப்பக்குவமற்ற உணவை உண்டு இத்தனை ஆண்டுகளை கழித்தோம். மிகவும் சுவையாக உள்ளது மாதா. வயிறார உண்பாயாக. மாதா, யாம் விரும்பும் உணவு வகையை சமைத்துள்ளீர்கள். ஆனந்தமாய் தாம் உணவுண்ணும் காட்சியே இந்த மனதிற்கு மகிழ்ச்சியை தருகிறது. அந்த கொடுப்பினையற்றவர்களாய் வாழ்ந்தோம். தாம் விரும்பும் உணவு சமைக்கப்படும் நேரத்தில் எல்லாம் எமது மனமானது கனக்க துவங்கும். சரிதானே அக்கா? ஆம், ஆனால் ராமனின் மனம் கவலை கொண்டுள்ளதே. இல்லை மாதா, என்னுள் கவலை இல்லை. கவலை இல்லையெனில் சுவையான உணவை உண்டிருப்பாய் அல்லவா? சிந்தனை உணவின் மீது இல்லாது வேறெங்கோ உள்ளது. உண்ணுவாயாக. இன்று நீ பிரஜைகளை தரிசித்த பிறகு உன் மனம் வேறெங்கோ உள்ளது. எங்கேனும் நடந்து செல். அதனால் மனதிற்கு அமைதி கிடைக்கும். நானும் உடன் வருகிறேன். வேண்டாம் பரதா. தனிமை ராமனுக்கு அவசியம் தேவை. ராமா, உணவு உண்ட பிறகு எங்கேனும் சென்று வா. அரண்மனை விட்டு புறம் செல்வதும் சிறந்தது. ஆனால் அதற்கு முன்னால் உணவு உண்பாயாக. மிதிலை. குஷத்வஜன் சுதன்வாவை போரினில் வென்றான். என்ன? குஷத்வஜன் விரைந்து மிதிலையை வந்தடைவான். வாழ்த்துக்கள் அரசே. தாம் சாங்கசியாவிற்கும் அரசரானீர்கள். வெற்றி பெற்றவனுக்கே ராஜ்யமானது கிட்ட வேண்டும். இது குஷத்வஜனுக்கு கிடைத்த வெற்றி, என்னுடையதல்ல. இனி சாங்கஸ்யாவின் புதிய மன்னன் குஷத்வஜன். மாண்டவி, மாண்டவி, ஸ்ருதகீர்த்தி.